exercise 5.4 sectionல example 5.19 find the sum of the series. இந்த சீரீஸ்ல என்ன இல்லை அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் இல்ல இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. n டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனைட்ல பார்த்துருப்போம். இங்க n டேர்ம்ஸ் இல்லாம இன்ஃபினிட்டி இருக்கிறதுனால இதை இன்ஃபைனைட் சீரீஸ்னு எடுத்துக்க போறோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸ் s is equal to 1 plus 4 by 5 plus 7 divided by 25 plus 10 divided by 125. ஸோ இது இன்ஃபினிட்டாக போகுது. ஸோ இதில் டினாமினேட்டரில் 5 power 1 5 power 2 5 power 3 அப்போ இந்த பிளேஸில் 5 power 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5னுடைய மல்டிபிள்ஸாக போயிட்டே இருக்கு. அப்போ அங்கே என்ன இருக்கும்? ரேஷியோ இருக்கும், காமன் ரேஷியோ. அப்போ இது என்னவா இருக்கு? ஜிபியில் இருக்கு. ஸோ மேலே உள்ளதுல டிஃபரன்ஸ் பாருங்க. 4 minus 1 3 7 minus 4 3 10 minus 7 3. ஸோ நியூமரேட்டர் காமன் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்போ அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் சேர்ந்து வர்றதுனால அது அரித்மெட்டிக்கோ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் எடுத்துக்க போறோம். இது ஃபைனைட் கிடையாது, இன்ஃபைனைட். ஸோ இன்ஃபைனைட் அப்படின்றதுனால இன்ஃபைனைட் சீரீஸ். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, காமன் டிஃபரன்ஸ் 3, the common ratio 1 by 5 எடுத்துக்கணும். ஏன்னா டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால 1 divided by 5. இன்ஃபைனைட் சீரீஸினுடைய அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனுடைய சம்முக்கான ஃபார்முலா a divided by 1 minus r plus dr divided by 1 minus r the whole square. இதனுடைய வேல்யூல எடுத்து அப்ளை பண்ணலாம். s infinity is equal to 1 divided by 1 minus 1 by 5 plus 3 into 1 by 5 divided by 1 minus 1 by 5 the whole square. ஸோ இதை என்ன பண்ணணும்? இப்போ சிம்பிளை பண்ணலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனில் எல்சிஎம் எடுத்தோம்னா 5 minus 1, ஸோ 4 கிடைக்கும். ஸோ 4 divided by 5 plus 3 by 5 divided by 4 by 5 the whole square. ஸோ இது s infinity. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம்னுடைய ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல 5 by 4 கிடைச்சிரும். ஸோ s infinity is equal to 5 divided by 4 plus, ஸோ இங்க 3 by 5 கிடைக்கும். டினாமினேட்டர்ல 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. அப்ப ரெசிப்ரோக்கலா மாறும்போது 25 divided by 16 கிடைக்கும். ஸோ இங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா 155 5 5s are 25 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் s infinity it is equal to 5 by 4 plus 3 5s are 15 divided by 16. இப்போ ரெண்டு டினாமினேட்டர் செக் பண்ணுங்க. இது 4, இது 16. 4னுடைய மல்டிபிள் தான் என்னது? 16. அப்ப 4 4s are 16. அப்ப எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 16 எடுத்துக்கலாம். அவ முதல் டேர்ம்ல டினாமினேட்டர் 4 இருக்கனால 4 4s are 16. அப்ப நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். 5 4s are 20 plus 15. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபைனைட் சீரிஸினுடைய சம் 20 plus 15 35 divided by 16. So this is your final answer. Thank you.